அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான பொது பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல்ல வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம தனுசு ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. தனுசு ராசி காலச்சக்கரத்துடைய 9வது ராசிங்க. மற்றும் தனுசு ராசி கூட 3 நட்சத்திர நண்பர்கள் பேராவீங்க. மூலம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் வரை, பூராடம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதம் மட்டும்ங்க. தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான். நீங்க வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. அதாவது தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு நீங்க ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா மாதமும் இனிமையான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியா நம்மளால சொல்ல முடியுங்க. இந்த ஏப்ரல் மாதம் கிரகங்களோட நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. உங்களுக்கு செவ்வாய் பகவான் நம்மளுடைய சனீஸ்வரரோட கலவையா உங்களுடைய குடும்பஸ்தானத்துல அமர்ந்திருக்காருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சுக்கிரன் குரு பகவான் கூட கலவையா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்திருக்கார். மற்றும் குரு பகவான் உங்களுடைய தாயார் ஸ்தானத்துக்கு 13/4/2022 அன்னைக்கு பயிற்சி ஆவாரு. அதே சமயம் ஏப்ரல் மாதம் இறுதியில சனீஸ்வரர் பயிற்சி ஆகிறாருங்க. சரிங்களா. இதுதான் இந்த மாதம் நடைபெறவிருக்கும் பயிற்சிகள். முக்கியமா ராகு கேது பயிற்சி நடக்க போகுதுங்க. சனீஸ்வரர் பயிற்சி இந்த மாதம் இறுதியில நடக்குது. ராகு கேது இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஆரம்பத்துல உங்களுடைய 6வது வீட்டுல ராகுவும் மற்றும் 12ஆம் வீட்டுல கேதுவும் இருப்பாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ராகு இந்த மாதம் 12ஆம் தேதி ராகு உங்களுடைய 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மற்றும் கேத்து உங்களுடைய 11வது வீடான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. ஓகேங்களா. இப்போ இந்த மாதம் விசேஷமான 3 விதமான பயிற்சிகள் நடக்க போகுது. அதாவது 4 கிரகங்களோட பயிற்சி இருக்குங்க. சரிங்களா. இப்போ இதன் மூலமா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியரா இந்த பதிவுல பார்க்கலாங்க. இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் 2வது வீட்டுல இருக்காரு. அவர் கூடயே செவ்வாய் 2வது வீட்டுல இருக்காரு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க டெய்லி காலையில ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. எதற்காக நம்ம தியானம் பண்ண சொல்றோம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு தியானம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கோபம் சற்று தனியுங்க. சரிங்களா. நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு விஷயம் கோவப்பட்டு பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கோபமே வராம இனிமே நடப்பவை எல்லாமே நல்ல பலன்களா இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியா நம்மளால சொல்ல முடியுங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஓகே, எதற்காக இப்போ இந்த விஷயத்த சொல்றோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு சனீஸ்வரர் 2வது வீட்டுல இருக்காரு. அது உங்களுக்கு நல்லா இருந்தாங்க. ஆனா அவர் கூட கலவையே செவ்வாயும் சேர்ந்திருக்காரு. செவ்வாய் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு தைரிய வெறிய ஸ்தானத்துடைய அதிபதிங்க. சரிங்களா. அவருக்கு எப்படின்னா கரெக்டா பேசணும். அப்படி இல்லை அப்படின்னா டக்குன்னு நமக்கு கோவத்தை ட்ரிகர் பண்ணி விட்டுருவார். அதாவது நியாயமான முறையில கோவத்தை ட்ரிகர் பண்ணுவாரு. ஆனா அது நம்ம வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கவலைப்படாதீங்க. இந்த கலவை உங்களுக்கு இந்த மாதம் மட்டும்தான் இருக்கும், ஏப்ரல் மாதத்துல. அதுவும் நீங்க எந்த அளவுக்கு பொறுமையை கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருப்பதற்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே ஏற்படுங்க. குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக அருமையாவே இருக்கும் அப்படின்ட்டு உறுதியா நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் குரு பகவான் தற்சமயம் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு. நம்ம தனுசு ராசியில் பிறந்த நிறைய நண்பர்களுக்கு, முக்கியமா மூலம் நட்சத்திர பெண்களுக்கு திருமணம் இந்த மாதம் கண்டிப்பா கை கூடுவதற்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே ஏற்படும் சொல்லிட்டு உறுதியா நம்மளால சொல்ல முடியுங்க. அதாவது ஏப்ரல் 12ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு வெளியில உங்களுக்கு அலைன்ஸ் செட் ஆவதற்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கு தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்குமே. அதே சமயம் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தாய் வழி சைடு சொந்தங்கள் வழியா உங்களுக்கு அலைன்ஸ் செட் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய தாய் வழி சைடு சொந்தங்கள் மூலமா வெளியில ஒரு அலைன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே ஏற்படும். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய தாயார் ஸ்தானத்துக்கு, அதாவது அவருடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. தனுசு ராசிக்கு 4வது வீடுன்றது குரு பகவானுக்கு ஒரு சொந்த வீடுங்க. சரிங்களா. உச்சம் பெறதுனால கண்டிப்பா இந்த ஏப்ரல் மாதம் இறுதிக்குள்ள நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் நிறைய பேருக்கு திருமணம் கை கூடுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பா நிச்சயமா உங்களுக்கு சாதகமாகவே திகழுங்க. ஓகேங்களா. உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 13 வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜா போயிட்டு இருக்குங்க. ஆனா ஏப்ரல் 13க்கு பிறகு ஏப்ரல் இறுதி வரைக்கும் உங்களுக்கு தொழில் சற்று நல்லாவே செல்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே கண்டிப்பா குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதற்கு முக்கியமான காரணம் அவரோட பார்வை உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல விழுதுங்க. மற்றும் உங்க வீட்டுல சுப விரை செலவுகள் அதிகமா நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலர் கேட்கலாம், அது என்னங்க சுப விரைய செலவுகள் அப்படின்ட்டு. குரு உங்களுடைய
விரயஸ்தானத்தை பார்க்க போறாரு. எப்பவுமே வந்து ஒரு சுப கிரகம் வந்து விரயஸ்தானத்தை பார்க்கறாங்க அப்படின்னா அது வந்து சுப விரயங்கள் வந்து நிறைய ஏற்படுத்துவாங்க அப்படின்றதான் இதோடைய ஒரு அர்த்தங்க. சுப விரயங்களுக்கு எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க. உங்க வீட்டில் குழந்தைகள் பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனோ அல்லது காது குத்துற ஃபங்க்ஷன் வருவது வந்து ஒரு சுப விரயத்தில் வருங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கை கூடுது அப்படின்னா அது வந்து சுப விரய செலவுகளுக்குள்ள வந்துருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அடுத்தது வந்து இப்போ நீங்க புதிதாக ஒரு வீடு கட்டுவதற்காக இடம் வந்து வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்த வாங்கினீங்கன்னா இதுவும் சுப விரய செலவுகள் ஆகும். அதே சமயம் ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி வந்து இடம் வாங்கியிருப்பீங்க, வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்தினால உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்துல பணம் வராமல் இருந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு லோன் அமௌண்ட் கிடைக்காத காரணத்தினால உங்களால வந்து வீடு கட்டுமானம் பண்ணி முடிக்க முடியாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு இருந்திருக்குங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துட்டு உங்களுக்கு தனவரவு வந்து அதிகரிச்சுட்டு நீங்க எதிர்பார்த்த வண்ணமா வந்து ஒரு நல்ல வீடு கட்டுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படுங்க. இதன் மூலமா நீங்க சற்று கடன் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கடன் வாங்குறது வந்து நம்ம சுப விரயங்களுக்காக வாங்குறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும் அப்படின்ட்டு நிச்சயமா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? மேலும் வந்து ராகு மற்றும் கேத்து இவங்க 2 பேருமே வந்து ஏப்ரல் 12ஆம் தேதி வந்து பயிற்சி ஆகக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு இது வரைக்கும் வந்து குழந்தைகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து நிறைய தாய்மார்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லை அப்படின்ற மன வருத்தத்தில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வண்ணமா வந்து குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? அதாவது உங்களுக்கு இயற்கை முறையிலையோ அல்லது செயற்கை முறையிலையோ வந்து குழந்தைகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. உங்களுக்கு குழந்தைகள் உருவாயிட்டு அடுத்த 10 மாதத்துக்குள்ள நீங்க எதிர்பார்த்த வண்ணமா வந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ உங்களுக்கு பிறப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்ட்டு நிச்சயமா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. உங்களுக்கு இந்த மாதம் வந்து சுக்கிரன் வந்து 3வது வீட்டில் இருக்காரு. அது இன்னும் சிறப்பான ஒரு பலனுங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு வந்து 3வது வீடுன்றது வந்து ஒரு நல்ல இடம் தாங்க அவருக்கு. ஏன்னா அவரும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் மாதிரி ஒரு சுப கிரகம் தாங்க. அதனால உங்களுக்கு நீண்ட நாளா இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியா வந்து குறைய ஆரம்பிக்குங்க. சரிங்களா? நீங்க இப்போ வந்து ஒரு ஜாப்காக ரொம்ப நாளா சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எதிர்பார்த்த ஒண்ணுமா ஜாப் வந்து கிடைக்கல, தள்ளி போயிட்டே இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வேலை வந்து உங்க கையை விட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க எதிர்பார்த்த வேலை வந்து உங்களுக்கு சாதமா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. இதுக்கு சுக்கிரன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா உறுதுணையா இருப்பாருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பிசினஸ்ல நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்க, அல்லது மளிகை கடை வச்சிருக்கீங்க, அல்லது ஃபுட் பிசினஸ் பண்றீங்க, அல்லது நீங்க ஃபாரின் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல அந்த அளவுக்கு லாபகரமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் வந்து சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு இந்த ஏப்ரல் மாதம் வந்து நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமா திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. நீங்க இப்போ ஒரு அலுவலகத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க நீண்ட நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் பதவி உயர்வு கூட வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஊதிய உயர்வும் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாதமாகவே நிச்சயமா திகழும் அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் கேது பகவான் வந்து உங்களுடைய 11வது வீடான லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்க ஒரு தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க ஒரு ஒர்க் பண்ற இடத்துலயா இருந்தாலும் சரிங்க, நீங்க எதிர்பார்த்த லாபத்தை விட உங்களுக்கு திடீர்னு சொல்லி எதிர்பாராத விதமா சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஹைக் வந்து உங்க மனசுல ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருந்திருப்பீங்க. சரி, ஓகே, நம்மளுடைய சேலரியில இருந்து நமக்கு ஒரு 4% வரும் அல்லது 5% வரும் அப்படின்ட்டு டக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து உங்களே அறியாம ஒரு 30-35% வரைக்கும் உங்களுக்கு சேலரி ஹைக் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து எதிர்பாராத விதமா லாபம் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமா கிடைக்கிறதா வந்து ராகு கேத்துடைய ஒரு தன்மைங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களே எதிர்பாராத விதமா வந்து உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல மாதமாகவே நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயமா திகழும் அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஆனாலும் சனீஸ்வரரோட தாக்கம் இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. ஆனா இது அவர் வந்து இப்போ உங்களை விட்டு விலக போற காலம் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து நீங்க லைட்டா முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கீங்க. ஏன்னா எந்த ஒரு சுப கிரகம் விலகும் போதும் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு நல்லது பண்ணிட்டு போவாங்களோ அதே சமயம் வந்து ஒரு அசுர கிரகம் அல்லது பாவ கிரகம் அந்த இடத்த விட்டு விலகும் போது கொஞ்சம் லைட்டா வந்து நம்மள வந்து
சோதிச்சுட்டு போவாங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து பொறுமையா கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. இதற்கு தான் நம்ம இந்த பதிவு முன்னாடியே சொன்னோம். உங்களுக்கு இந்த மாதம் வந்து கோபம் சற்று கூடுதலாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து தியானம் பண்ணுங்க. காலையில ஒரு 10 நிமிஷம் பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து கண்ணை மூடிட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டு சப்பளங்கள் போட்டு உங்க லைஃப்ல நடந்த நல்ல விஷயங்களை பத்தி மட்டும் நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே இதுதாங்க தியானம். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு நாளும் விடாம பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாலே இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே வந்து நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல ஆகட்டும் அல்லது ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இடத்துல ஆகட்டும் உங்களை யாருன்னா கோவப்படுத்துற மாதிரி செயல்கள் பண்ணாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கோபம் வராம கண்டிப்பா நீங்க நல்லபடியா வந்து ஒர்க் பண்ணிட்டு உங்களுடைய தன்மையான வழியில போனீங்க அப்படின்னாலே இந்த மாதம் முழுவதுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பா போகும் அப்படின்ட்டு நிச்சயமா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? மேலும் வந்து நீங்க படிக்கும் மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் இருந்த மந்த நிலை வந்து மாறிட்டு இந்த ஏப்ரல் மாதம் வந்து நிறைய மாணவர்கள் வந்து நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வந்து பயிற்சி ஆவதற்கு வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த எக்ஸாம்ல வந்து நீங்க கண்டிப்பா பயிற்சி ஆகிட்டு அடுத்த கிளாஸுக்கு நீங்க செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில மாணவர்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு நாங்க மேல் படிப்பு படிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்த வண்ணமா வந்து கண்டிப்பா நீங்க அயல்நாட்டுக்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? மேலும் ஒர்க் பண்ற நண்பர்கள் வந்து நாங்க வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு ஒர்க் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோங்க, அங்க அதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களை நிறைய பேருக்கு வந்து அயல்நாட்டுக்கு சென்று நீங்க வேலை செய்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்குங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து எங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்த வண்ணமா வந்து கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்க சைடு உத்தியோகம் கிடைப்பதற்கு காலம் வந்து நல்லபடியாவே கணிஞ்சு வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் வந்து சாத்தியமா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? விடாம முயற்சி பண்ணிட்டே வாங்க. 100% வந்து உங்களுக்கு நல்லபடியாவே வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுங்க. ஓகேங்களா? நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. டெய்லி வாக்கிங் பண்ணுங்க. ஒரு 1/2 hour காலையிலையும் மற்றும் மாலையிலையும் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங் பண்ணுங்க. அதே சமயம் நீங்க டயட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க டயட் மெயின்டைன் பண்ணிட்டு டெய்லி வந்து ஒரு 1/2 hour வாக்கிங் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட ஹெல்த் வந்து சீரும் சிறப்புமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஓகே தனுசு ராசி நண்பர்களே, இந்த பதிவுல நம்ம வந்து தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் ராசி பலன் படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொதுவான தகவல் தெரியப்படுத்தியிருக்கோங்க. இப்போ நம்ம சொன்னது அனைத்துமே வந்து பொது பலன்கள் மட்டும்தாங்க. நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால கிளியரா வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. தேங்க்யூ.